இல்ல அப்புறம் நேத்து நடந்த சட்டசபையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். இந்த வீடியோல யாரை பத்தி பேச போறோம்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அப்புறம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன். இந்த 3 பேரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபுல்லா பாருங்க மக்களே, சிந்திங்க மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்ப முதல்ல யாரை பத்தி பேச போறோம்னா, நம்ம மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் பத்தி பேச போறேன். அதாவது பாத்தீங்கன்னா நேற்று சட்டசபையில் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க, திமுக காரங்க நீங்க ரொம்ப பேசாதீங்க, நிறைய ஃபைல் இருக்கு, அதெல்லாம் ஓபன் பண்ணா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, மாண்புமிகு சங்கி அமைச்சர் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தவறு உடனே இது அவை குறிப்பில் நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதா சொன்னாரு. உடனே இதுக்கு எதிர்ப்பா வந்து பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் இருக்காருல, அமைச்சர் நிர்மல்குமார் சார், அவர் வந்து உடனே பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்துருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவரும் பதில் வார்த்தையடி கொடுத்துட்டாரு. அதான் நான் என்ன கேட்கனா, இதை வச்சுக்கிட்டு நிறைய வேறு என்ன சொல்றாங்க, சட்டமன்றமா இல்ல வேற எது பட்டிமன்றமா, இல்லன்னா வந்து பாட்டு கச்சேரி நடத்தாங்களா, இல்ல மேடையில எதுவும் பட்டிமன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா, ஏன் இப்படி மக்களை பத்தி ஒருத்தருமே பேச மாட்டேங்காங்க. இந்த அம்மா அன்புமணி, சௌமியா அன்புமணி, அவங்க தான் வந்து விவசாயத்தை பத்தி மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஃபைலை ஓபன் பண்ணிடுவாங்க, ஒரு பக்கம் பார்த்தா அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சேகர் பாபு கிட்ட நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா உங்க ஃபைலை ஓபன் பண்ண வேண்டி இருக்கும், நிறைய புகார்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய மாநாடு பண்ணியிருந்தாங்க, நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத தொண்டர்கள் கூட்டம். உண்மையாவே சொல்றையா, உங்களுக்கு யாருமே குறிப்பிட்டு சொல்ல, ஒரு சில பேர் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து அண்ணன் திருமாவளவன் அவரோட கொள்கை எனக்கு ரொம்ப கோட்பாடு ரொம்ப பிடிக்கும். உண்மையாவே ஒரு கல்யாணமே ஆகாத ஐயா வாழும் தேவரையா, சித்தர் தேவரையா மாதிரி அவர் வந்து கல்யாணமே முடிக்காம மக்களுக்காக தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒன்னே ஒன்று மட்டும் என்ன சொல்றேன்னா, அவர் அந்த கட்சி அந்த பொதுக்குழு மீட்டிங் வராரு, பாத்தீங்கன்னா அவரை போட்டு சமட்டி நெரிச்சி தள்ளி, ஐயா அவர் ஒரு பெரிய கட்சி தலைவரையா, அவர் தான் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவரே அவர் தான் அஸ்திவாரமே தான். அவர் இல்லைன்னா விடுதலை சிறுத்தை கட்சியே கிடையாதுயா. அப்படி ஒரு தலைவர், அந்த தலைவரை பாதுகாக்க வேண்டிய தொண்டர்கள் நீங்க. யார் யாரெல்லாம் பவுன்சர் பார்த்தா 100 கணக்கா போடுறீங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மக்களுக்காக வந்து உழைச்சிட்டு இருக்காரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். நீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பவுன்சர் போடாம, ஒரு பாதுகாப்பு கொடுக்காம என்னையா பண்றீங்க? அவர் பாவமையா போட்டு கூட்டத்தில் நெரிச்சு அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து மூச்சு விட முடியாம ரொம்ப சிரமப்படுதார். அந்த நேரத்திலே ஒரு பையன் நம்ம போய் ஒருத்தன் பாருங்க, வணக்கம் போட்டுட்டு அவர் வந்து செல்ஃபி எடுக்குங்க. அப்ப என்ன உங்களுக்கு எம்பிட்டு இது இருக்கு எனக்கு தெரியல. உண்மையாவே வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பதிவு வந்து. அதே மாதிரி இந்த இவரு நம்ம சாட்டை துரைமுருகன் இருக்காருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை சாக்குன்னு சொல்லிட்டு உடனே அவர் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஒரே வச்சு கலாய்க்காரு. ஆமா, அந்த கூட்டத்தை வந்து இப்படி ஆயிட்டு வச்சுட்டுன்னு சொல்லி, உங்களுக்கு சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? ஒரு கட்சியை நடத்துறது பெரிய கஷ்டம். அவர் திருமாவளவனுக்கு நம்பி அவ்வளவு மக்கள் வந்து வந்திருக்காங்க, அந்த பிரச்சனை அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஏதோ கூட்டத்தில் அப்படி இப்படி நசுக்கிட்டாங்க, கூட்டம் சரியான கூட்டம், சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நீங்க வச்சு ட்ரோல் பண்ணி காமெடி பண்றீங்க. இல்ல இப்படிதான் பேசி அடுத்த கட்சிக்காரங்களை பேசி போட்டாதான் உங்களுக்கு வியூஸ் போகுமா, காசு வருமா சோசியல் மீடியால? ஒருவேளை அதுக்காக தான் சாட்டை துறைமுறைன்னு அப்படி ஒரு கொச்சியா அடுத்த கட்சிக்காரங்களே அடுத்த கட்சி தலைவர்களே பேசுறீங்களா? யூடியூப்ல காசு வர்றவங்க என்னென்ன பொழப்பு இது? இந்த பொழப்புலாம் வந்து சத்தியமா வந்து இதெல்லாம் நல்லா இல்லைண்ணே, ரொம்ப அசிங்கமா இருக்கு சாட்டை துறைமுருகனே. ஆனா சீமாண்ணா நீங்களாம் வந்து இந்த சாட்டை துறைமுருகன் சத்தம் பண்ண முடியல. ஏன்னா என்ன எல்லாரையுமே இப்படி கலாய்ச்சி போட்டுட்டு இருக்காரு வீடியோவா? உங்களுக்கு வியூஸ் லைக்ஸ் வரணுங்கிறதுக்காக அடுத்த கட்சி தலைவர்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தவறுனே, சத்தியமா சொல்றேன். அவரோட கொள்கை, அவரோட கோட்பாடு, அவர் ஒரு கல்யாணம் முடியாத ஒரு மனிதர், சித்தர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு, மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காரு, அவர் எம்பியா இருக்காரு. அப்படி வந்து ஒரு மனிதனை வந்து நீங்க வந்து கேவலமா பேசக்கூடாது. அதே நேரம் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நம்ம மக்கள் சரியா, இப்போ அவர் வந்து கூட்டத்துக்கு போனார் இல்லையா, ஆமா பொதுக்கூட்டத்துக்கு போனார் இல்லையா, அதுக்கு வந்து நெரிச்ச மாதிரி இனிமே அடுத்து வந்து வேற பொதுக்கூட்டம் மாநாடு எதுவும் போடும்போது போய் கூட்டத்தில் எவ்வளோ நெரிச்சி அடுத்து தள்ளாதீங்க. அடுத்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. மொத்தத்தில் சட்டப்பேரவையில் வந்து மக்கள் தயவு சொல்றேன், மக்களோட பிரச்சனையை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம தாமிரபரணி ஆறு திருநெல்வேலியில வற்றாத ஜீவனை தாமிரபரணி ஆறு, அந்த ஆறை சுத்தம் பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த ஆத்துல என்னமோ பார்க்கு கட்ட போறேன், பொதுமக்கள் நடந்து போறதுக்கு பாதை கட்ட போறேன்னு சொல்லி இருக்கிற ஆத்தை என்னமோ பண்ண போறாங்களா? எத்தனை கோடியோ ஒதுக்கி
இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்க, எதிர்கட்சியெலாம் சொல்கிறாங்க, திமுகவில் நீங்கள் அந்த காரு அத்தனை எம்எல்ஏவுக்கும் கார் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் கார் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் அரசு சொத்தை அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் பேசுகிறீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுங்க ஐயா. ஒவ்வொரு சில எம்எல்ஏக்கெல்லாம் 5 கார் 2 கார் 3 கார் வச்சுருக்காங்க, அதனால் இல்லாதவங்களுக்கு கார் கொடுங்க, இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி சௌமியா அன்புமணி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அந்த காருக்கு பதிலாக வந்து எங்கள் ஊரில் மக்களுக்கு நெல் கொடுன்னு கட்டுங்க அந்த ரூபாய் வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக வச்சு பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் சாட்டை துறைமுருகன்னா நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து பேசாதீங்க. அவங்கள வந்து கலாய்ச்சி எல்லாருமே வந்து பேசுகிறீங்க. அது ரொம்ப ஒரு வருத்தத்தக்கமான செய்தி விஷயமா இருக்குது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி தான் ரொம்ப கலாய்ச்சி பேசுனீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஏன் மாண்புமிகு விஜயன் முதலமைச்சர் அவர்களையும் ரொம்ப கலாய்ச்சி பேசுகிறீங்க. கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்க போது தெரியல. சரி, ரைட்டு மக்களே, ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவில் யாரும் தவறாக பேச படிச்சுக்கோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் ரெடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அமைக்கிறீங்க மக்களே. நன்றி, வணக்கம்.